பேன் வச்சாச்சு, பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ அரிசி மாவு போட்டுடலாம். மாவை ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. லைட்டாக சூடானாலே போதும். மாவை நல்லா வறுத்துட்டு பண்ணாதான் கையில் பிடிக்கும் போது விரிசல் விடாமல் இருக்கும் கொழுக்கட்டை. மாவை நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பேன் வச்சாச்சு. வெல்லத்தை உருக்கிக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை பொடி பண்ணி போட்டிருக்கேன். வெல்லம் எடுத்த அதே அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா உருகி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெல்லத்தை. இந்த மாதிரி வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். வடிகட்டிடலாம். இப்போ தான் அதில் இருக்கிற மண் தூசி எல்லாம் வந்துடும். அதே பேனில் வடிகட்டின வெல்லத்தை இதில் ஊற்றிடுவோம். இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். பாகு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எடுத்து வச்ச ஏலக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கோங்க வாசனைக்கு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 கப்பு துருவின தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். வறுத்து சலிச்சு வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணி விடலாம். இதுதான் கரெக்டான பதம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆறிடுச்சு. இப்போ நம்ம பிடிச்சிக்கலாம். கையில் நெய் தடவிக்கோங்க. நெய் இல்லை எண்ணெய் தடவிக்கோங்க. லைட்டாக சூடாக இருக்கும் போதே பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு உருண்டை மாதிரி பண்ணிக்கோங்க. உருண்டை பண்ணிவிட்டு அப்புறம் கையில் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், அழகாக வந்துருச்சு. இந்த மாதிரி 1 by 1 எல்லா மாவையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் நெய் தடவிக்கோங்க. நெய் இல்லை எண்ணெய் கூட தடவிக்கோங்க. ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. ஒரு 15 நிமிஷம் இதை வேக விடுங்க. பதினஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அமுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.